வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அன்னமிட்டு சமையலில் பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையை பற்றி பார்க்க போகிறோங்க. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை நடக்கும். இந்த சந்தையை நாங்கள் ஒரு விசிட் பண்ணணும். இங்கே நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கோழி வேணுங்க, நாட்டுக்கோழி வாங்கிறதுக்கோசரம் போனோம். இங்கே ஆ முதல் அக்கு வரை அனைத்து பொருட்களும் கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் விலை கம்மியாக கிடைக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் தோட்டத்துக்கு தேவையானது, உழவர்களுக்கு தேவையானது, டூல்ஸு, செகண்ட் ஹேண்டில், புதுசில் எல்லாத்துலேயுமே வாங்கலாம். நாங்கள் கோழி தாங்க வாங்க போனோம். இதை பாருங்கள், கோழி. இந்த கோழி நாட்டுக்கோழியிலேருந்து மணிக்கோழி, மற்ற பெரிய கோழிங்க, அப்புறம் சின்ன சின்ன கோழிங்க வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. வாத்து வச்சுருக்காங்க. லவ் பேர்ட்ஸு எல்லாமே கிடைக்குங்க இங்கே. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, அப்புறம் ஆடு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த சந்தை ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிமெண்ட் ரோடுங்கிற இடத்துல பல்லாவரத்தில் ரொம்ப பெரிய சந்தையாக இருக்குதுங்க. இந்த சந்தைக்கு வந்தால் நம்ம நர்சரிக்கு தேவையான செடிங்க கூட இங்கே வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிங்க எல்லாமே என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே, மண்பானைகள் அனைத்துமே இங்கே விற்கிறாங்க. ரொம்ப பெரிய சந்தை. நாங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியல, அதனால் பாதி அளவு வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நர்சரியில் ரோஸ் செடிலாம் வச்சுருந்தாங்க. ரோஸ் செடி, முருங்கை கன்று, அப்புறம் இன்னும் நிறையா செடிங்க வகைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்டு செடிங்களுக்கு தேவையான உரம் மற்றும் செடிகள் வைக்கிறது பாருங்கள். நாய்க்குட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் 11,000 12,000 இருந்து 2,000 வரைக்கும் கம்மியாக கொடுக்குறாங்க. ப்ரீடை பொறுத்து நாய்க்குட்டிங்க விலை சொல்கிறாங்க. அதே மாதிரி பூனைகளும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வாத்து குஞ்சுங்க. இதை நாங்கள் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனோம். பார்த்தா அங்கே பாருங்கள், மண்வெட்டியில் இருந்து கத்தி, கப்படா எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையானது, கயிறு, கடப்பாரிங்க எல்லாமே வச்சுருக்காங்க. சந்தை பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அந்த தூரம். அந்த சந்தை இதில் காய்கறிகளும் விற்கிறாங்க. தோட்டம் பாருங்கள், தோட்டம் அதாவது செடி விளைஞ்சது, அதாவது பூச்செடிங்க இந்த மாதிரி விளைஞ்ச செடிங்களும் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். செடி வைக்கிறதுக்கு தொட்டிங்க முதற்கொண்டு, அந்த கொக்கோ பீட்டுங்கிற அந்த பிளாக்கு முதற்கொண்டு எல்லாமே வச்சு விற்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் வாங்கலாம். நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். நமக்கு என்ன செடி தேவை, செடிங்களுக்கு தேவையான பூச்சி மருந்து, உர வகைகள் அனைத்தும் கிடைக்கிதுங்க. வெளியில் வாங்கிறத விட இங்கே நல்லா கம்மியாகவும் கிடைக்கிது. அதே மாதிரி நம்ம என்ன வாங்கணும்னு எய்ம் பண்ணுறோமோ அந்த மாதிரி வகையில் நம்ம வாங்கிக்கலாம். பாருங்கள், ரோஸ் செடிலாம் எவ்வளோ ரோஸ் செடி வச்சுருக்காங்க. இது 2 செடி 100 ரூபா, 2 செடி 150 ரூபா இந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. நாங்கள் ஒரு 2 பூச்செடி மட்டும் நாங்கள் வாங்கினோம் வைக்கிறதுக்காக. இந்த நாட்டு ரோஸால் வாங்கினோம். நல்லா அருமையாக இருக்குங்க. காய்கறி செடிங்க, ரோஸ் செடி, அப்புறம் வெத்தலை செடி இந்த மாதிரி நிறையா நான் வச்சுருக்காங்க. நீங்களும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.